தங்கலான் படத்தில் ரஞ்சித் தோல் சிலை போராட்டத்தை ஒரு சிறிய காட்சியாக காமிச்சிருப்பாரு. எப்படின்னா, விக்ரம் சார்ந்த உழைக்கும் மக்கள், அந்த பெண்கள் யாருமே வந்து ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் மிராஸ்தாரோட பொண்டாட்டி வந்து ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் வந்து உழைக்கும் பெண்களுக்கும் பட்டியலின பெண்களுக்கும் ஜாக்கெட் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. இவங்க இந்த படத்தில் வந்து வெள்ளைக்காரனோட இவங்க பயணிச்சதுக்கு அப்புறமா வெள்ளைக்காரன் கொடுக்குற காசில் இவர் வந்து இவரோட ஒய்ஃபுக்கு, அதாவது பார்வதிக்கும் இவரை சார்ந்த பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்க முதல் முறையாக ஜாக்கெட் போடுவாங்க. அதை அழகாக காட்சியப்படுத்தியிருப்பார். அந்த காலகட்டங்களில் வந்து நான் சொன்ன மாதிரி உழைக்கும் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் வந்து ஜாக்கெட் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. முளை வரியெல்லாம் விதிச்சாங்க. ஒரு இடத்துல வந்து திப்பு சுல்தான் மன்னர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை வந்து பிடிக்கும்போது அங்கே பார்த்தா இந்த மாதிரி மக்கள் யாருமே வந்து ஜாக்கெட் போடாமல் இருந்தாங்க. உடனே அவர் வந்து விசாரிக்கிறாரு, அங்கே எதுவும் பஞ்சம் இருக்கா, ஏன் அவங்க வந்து ஜாக்கெட் போடாமல் இருக்காங்க, அப்படி ஒரு வேளை அது மத வழிபாடாக இருந்தால், சட்டமாக இருந்தால் அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான்